Greetings everyone. நம்ம daily banking and SSC point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, after becoming the prime minister for the third time, which was the first country to be visited by Prime Minister Modi அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So மூணாவது முறையாக பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா எந்த கண்ட்ரிக்கு போயிருப்பாங்க அப்படின்னா G7 சமிட் அட்டெண்ட் பண்ண போயிருப்பாரு. G7 சமிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இட்டாலியில தான் நடந்துச்சு. ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் விசிட் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இட்டாலி. ஓகேவா? அடுத்தது, which country will host the 2025 Group of 7 countries summit meeting அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது G7 மீட்டிங் 2025 எங்க நடக்கும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. 51st G7 மீட்டிங்கா இருக்க போகுது. எங்க அப்படின்னா நமக்கு கனடால தான் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அடுத்த G7 கனடா, இந்த G7 வந்து நமக்கு இட்டாலியில வந்து நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது, who won the யுவ புரஸ்கார் அவார்ட் ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு யுவ புரஸ்கார் அவார்ட் யங்ஸ்டர்ஸ்க்காக எழுதக்கூடிய ஒரு படைப்புக்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ யுவ புரஸ்கார் அவார்ட் யார் கொடுக்குறாங்க? நமக்கு சாகித்ய அகாடமி தான் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே வைஷாலி, இவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம்லெஸ் அப்படிங்கிற தலைப்பு கீழே க்ரோயிங் அப் அஸ் அ லெஸ்பியன் அண்ட் டிஸ்லெக்சிக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த புக்குக்காக தான். ஹோம்லெஸ் அப்படிங்கிற தலைப்பு, அதுக்கு கீழே க்ரோயிங் அப் அஸ் அ லெஸ்பியன் அண்ட் டிஸ்லெக்சிக் இன் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்துக்காக தான் வைஷாலி அவங்களுக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, 46th மீட்டிங் ஆஃப் அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இன். ஸோ அந்த அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய 46th மீட்டிங் கொச்சியில தான் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த அண்டார்டிக் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 1961 சைன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்டா, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம்னா 176ல இருக்கும். ஓகேவா? 2024ல 176 அவுட் ஆஃப் 180 கண்ட்ரிஸ். இதே 2022ல பார்த்தோம்னா 180ல இருந்திருப்போம். இது 2020யோட ரேங்கிங்ஸ், இது 18ஓட ரேங்கிங்ஸ். பார்த்தோம்னா நம்ம பாட்டம்லேயே தான் இருப்போம். ஓகேவா? ஸோ இந்த வருஷம் பார்த்தோம்னா 2024ல 176 அப்படிங்கிற ரேங்க்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.